வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு வணக்கம். கார்த்திக். ம். வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரால் கொண்ட இந்த தொலைக்காட்சிக்கும் எனது வணக்கங்கள். சார், ஒரே மேடையில டிடிவியும் எடப்பாடியும் பரஸ்பரம் 2 பேரும் மரியாதை பண்ணிக்கிட்டாங்க, கையை கொடுத்துக்கிட்டாங்க. அதிமுக தொண்டரா, அம்மாவோட விசுவாசியா உங்களோட மனநிலை என்னவா இருக்கு? கட்டி பிடிச்சிக்கலையா? கட்டி பிடிக்கல. கை தான் கொடுத்தாங்களா? ஆமா, கை கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. க்ளவுஸ் போட்டுருந்தாங்களா? க்ளவுஸ் போடாமல் இருந்தாங்களா? போடாமல் தான் இருந்தாங்களா? பாவம். மக்கள்லாம் பார்த்து ஒரே பூரிப்பு. ஏன்னா நம்ம சுதந்திரம் அடைந்த போது ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்தோம் என்று பாரதி சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய சரித்திரம் வாய்ந்த நிகழ்வு. அதில் கூட்டு உட்கார வச்சு, இவரையும் உட்கார வச்சு, அவரையும் உட்கார வச்சு, பழனிசாமி ஒரு 420 இன்றைக்கி 840 மாறிட்டாரோ இன்னும் எனக்கு தெரியாது. இவரை கண்ணா பின்னான்னு வாயில் வந்தெல்லாம் பேசினார். யார் பேசினார்? டிடிவிய எடப்பாடி பேசினாரு, எடப்பாடி டிடிவிய பேசினார். 2 பேரும் மாறி மாறி பேசிட்டாங்க. நீ தான் நான் தான்னு. இந்த கட்சி உள்ளுகளில் வந்துட போகிறான் அவனு கம்பீரமாக நின்னாங்க எல்லாரும். ஆகவே இப்படிப்பட்ட இரு துருவங்களாக இருந்த இவர்களை மக்கள் புறக்கணித்து தூணு துப்பி தூரமாக வைத்த இவர்களை இன்றைக்கி பிஜேபி ஒன்றா சேர்த்து அடகு பார்க்குது. என்ன ஆனார் ஓபிஎஸ் தெரியாது, என்ன ஆனார் சின்னம்மா சசிகலான்னு புரியாது. ஸோ இப்படிப்பட்ட மேடை தானே நம்ம இன்றைக்கி பார்த்தோம். எங்கேயாவது ஒரு இடத்துல மோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையும் சொன்னாரா? அந்த மேடையில் குக்கர் படத்தை போட்டவங்கள, எம்ஜிஆர் படம் இருந்ததா, தலைவர் படம், அந்த பேனர் தலைவருக்கு பிறந்தநாள் விழா எடுத்துன்னு பேசுகிற பிரைம் மினிஸ்டர் யார் படத்தை போட்டிருக்கணும்? நீ உண்மையான உணர்வு இருந்தால் சொல்கிறேன். உங்களுக்கு கிடையாது. வாயளவில் தலைவர் பேரையும் அம்மா பேரையும் சொல்கிறாங்க அவங்க. ஆகவே இந்த படங்கள்லாம் என்னாச்சு? மேடையில் பழனிசாமி அவ்வளோ பெரிய நேஷனல் லீடர் ஆகிட்டாரா? இல்லை, இப்போ அதிமுகவின் தனிப்பெரும் தலைவராக எடப்பாடி உருவாகிட்டாரு அப்படின்ட்டு நம்புறாங்க போல. ஏற்கனவே இல்லை, இப்போ தான் உருவானார் அவர். இப்போ சமீப நாட்களில் இப்போ டிடிவியே கார்த்தி காசு இருந்தால் நீ கூட தனிப்பட்ட நிலைமைக்கு போஸ்ட் அடித்து கூட்டத்தை கூட்டி அங்கே கார்த்தியை பெருசாக போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ண முடியும். கார்த்தி பணம் தான் சார். ஆனால் ஆனானப்பட்ட மோடி டிடிவியவே தன்னிட்ட சரண்டர் ஆக்கிட்டாரு எடப்பாடி. இது எடப்பாடியோட வெற்றியாக பார்க்க முடியாதா? இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எந்த காரணத்துலையும் நாங்கள் சேர மாட்டோம், கூட்டணியே கிடையாது அப்படின்னு எஸ்டிபிஐலேருந்து எல்லா பக்கமும் முடங்கிட்டு இப்போ போய் காலில் விழுந்துட்டீங்க. அப்புறம் என்டிஏ கூட சேர்ந்த பின்னாடி அப்புறம் என்ன இவருக்கு மரியாதை இருக்குது? அதுக்கே முன்னாடி சேர மாட்டேன்னு சொன்னீங்க. தனியாக தானே நின்னாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஒரு சின்ன சமரசம் பண்ணிக்கிட்டாரு, அப்படி புரிஞ்சுக்க முடியாதா? சின்ன சமரசம்னா என்ன அது? இல்லை, இப்போ மோடி கூட சேர்ந்தது இல்லை பிஜேபி கூட சேர்ந்ததுங்கிறது ஒரு சின்ன சமரசமாக தேர்தல் கால கூட்டணியாக பார்க்க முடியாதா? அருமையான கூட்டணி, உன்னதமான கூட்டணி, சிறந்த கூட்டணி, மக்கள் போற்றும் கூட்டணி, இது வெற்றி கூட்டணி, இப்படிலாம் வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க. இதுக்கெல்லாம் எகென்ஸ்டாக தான் பதில் எங்கிட்ட இருந்து வரும். ஒரு மோசமான கூட்டணி, மக்கள் வெறுக்கிற கூட்டணி, கடைசியாக இவர்கள் தரைமட்டமாகி நடுத்தருவில் நிற்கின்ற நிலை ஏற்படுகின்ற கூட்டணி. இந்த கூட்டணியால் ஒன்றுமே கிடையாது. இந்த புயல் வலுவிழந்தது அப்படின்னு வர மாதிரி இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா கணக்கு போட்டிங்கனோட வலுவிழந்தது. ஒன்றுமே இதில் பெரிய வெற்றிக்கு காரணம் இல்லை. ஒரு தொகுதியில் 500 ஓட்டு கூட கிடையாது தினகரனுக்கு. தினகரன் ராங் கால்குலேஷன். பிஜேபி தவறான கணக்கை போட்டு அண்ணாமலையை வெளியே நீக்கி இவரை உள்ளே சேர்த்தி அசிங்கம் பண்ணி எல்லாத்துக்கும் எலெக்ஷனில் பதில் சொல்லுவாங்க மக்கள். ஸ்டேஜில் பேசின டிடிவி என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்குள்ள கோபதாபங்கள் இருந்தது, ஆனால் நாங்கள் அம்மாவின் தொண்டர்கள், எதிரிகளுக்கு அது தெரிஞ்சிருக்கணும், நாங்கள் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அம்மாவின் ஆட்சிங்கிறது அம்மாவின் ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு ஓம் பின்னாடி மோடி படத்தையும் எடப்பாடி பழனிசாமி படத்தையும் வச்சுட்டு எப்படி அம்மாவின் ஆட்சி அமைக்கிறது சொல்லுங்கள் சார். இல்லை மேலே தான் அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்கன்னா எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டு வந்திருப்பீங்கள்ல, அவங்க கையிலேயே நீங்கள் அம்மா படத்தை கொடுத்துருக்கலாமே, தலைவர் படத்தை கொடுத்துருக்கலாம், கீழே இருந்து காமிக்கலாமே. ஒரு குழந்தை மோடி படத்தை வரைஞ்சி காமிக்கதான் தன்யவாத் ஏய் அப்படின்றாரு யார்? மோடி. ஏன் அங்கே காட்டுறது அம்மா படத்தையும் தலைவர் படத்தையும்? எல்லாம் மறந்துட்டாங்க சார். அம்மாவின் ஜெயலலிதாவோட புகழையும் எம்ஜிஆரோட புகழையும் இருட்டடிப்பு செய்ய பார்க்குறாங்களா இவங்க? யாரு? அதிமுக கூட்டணியோ இல்லை பாஜகவோ? கார்த்திகை மேலே ஏற்பட்ட கோவம். கார்த்தி
இந்த இன்டர்வியூவை கட் பண்ணலாமான்னு கூட நினைக்கிறேன் நான். என்னன்னு கேட்டா ஏன் சார் என்னாச்சு? இல்லைங்க, ஏதோ புகழை இருட்டடிக்கிறாங்கன்றீங்களே, இவங்க ஏற்கனவே இருட்டடிக்காமல் இன்னும் இருந்த மாதிரியும் இப்போ இருட்டடிக்க மாதிரியும் பேசுகிறீங்க. அங்கேருந்து ஆச்சே ஈரோட்டில் அத்திக்கடவு அவினாஷ் திட்டத்தை தூக்கி தலைவரையும் அம்மாவையும் வெளியில் போட்டது வந்த சண்டை தானே செங்கோட்டையனுக்கு அவருக்கு வந்தது, முன்னாள் அமைச்சர். ஒருவன் புகழை ஒருவன் மறைத்து உயர்ந்த வரலாறு இல்லை. தேசமெல்லாம் எனக்கே சொந்தம் என்பது சுயநல கூட்டம். இதெல்லாம் கண்ணதாசன் வரிகள். திறமை உள்ளவன் எங்கிருந்தாலும் தேசம் அவனது தோட்டம், கண்ணதாசன். ஆகவே எம்ஜிஆர் என்கின்ற மாபெரும் தலைவன் புகழையோ, ஏழையின் சிரிப்பிலே திட்டங்கள் மூலம் அதை கண்டு மகிழ்ந்து வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவி அம்மாவினுடைய புகழையோ எவனாலும் மறைக்க முடியாது. எவனாலும் அந்த இரு தலைவர்கள் புகழை உலகத்திலேயே மறைக்க முடியாது. மாற்றான் வீட்டு தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கும் என்று எங்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னது போல, எதிரிகளுக்கும் அவர்தான் அம்மா, எதிரிகளுக்கும் என் தலைவன் தான் குருநாதன் தலைவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா. ஆகவே இருட்டடிப்புன்றதுலாம் இங்கே நடக்காது. அந்த புகழை மறைக்க நினைக்கிற எடப்பாடிக்கு எதிராக ஏன் அதிமுக தொண்டர்கள் போர்க்கொடி தூக்க மாட்டேங்கிறாங்க? என்ன தொண்டர்கள் போர்க்கொடி எந்த தொண்டர்களை பார்த்தீங்க நீங்க? இல்ல, எடப்பாடிக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. இன்னுமே எடப்பாடி தான் தலைவரா ஏத்துக்கிட்டு அதிமுக யாரு? இல்ல, அதிமுக தொண்டர்கள். எந்த தொண்டர்களை நீங்க பாத்தீங்க இப்போ எம்ஜிஆர் டிவியில இருந்து? சார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 20% வாக்கு வந்து எடப்பாடி. வந்துருச்சா? ஆமா. எத்தனை தொகுதியில ஜெயிச்சாரு? ஜெயிக்கலானா ஒரு 20% வந்துருச்சா? எவ்வளவு சதவீதம் முதல்ல இருந்துச்சு? எவ்வளவு இருந்தது கார்த்தி? முதல்ல 40, 35. இப்ப எவ்வளவு ஆச்சு? இப்ப 20க்கு வந்திருக்கு. 40 சீட்டு என்னாச்சு? அது அம்போன்னு போச்சு. நான் கழுது தேஞ்சி கட்டெரும்பாச்சு. 20க்கு வந்துருச்சு. 20 இன்னும் எவ்வளவு கம்மியா போகும்? ஆனா சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிச்சிருவோம். எங்க 200 தொகுதிக்கு மேல என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும், அதிமுக தனி பெரும்பான்மையை ஆட்சி அமைக்கும்னு எடப்பாடி சொல்றாரு. நாளை நமதே 40 நமதேன்னு இவர் தானே சொன்னாரு. 40லையும் ஜெயிச்சிருவோம் நாடாளுமன்றத்தில் பாருங்கன்னு யார் சொன்னா? விக்கிரவாண்டி எலெக்ஷன்லையும் இந்த ஈரோடு எலெக்ஷன்லையும் புறமுதுகு காட்டி ஓடினது யாரு? மக்கள் எடப்பாடியை கை கழுவிட்டாங்கன்னு சொல்றீங்க. தொண்டர்களும் சேர்ந்து கை கழுவிட்டாங்க. அதனால அது முடிஞ்சு போன ஒரு கதை. அதுக்கு முண்டாசு கட்டிக்கிட்டு மூளைக்கு மூளை தூக்கி எறிந்தோம் தலைகுனி வானாங்கன்னு தலைவர் சொன்னது. முண்டாசு கட்டிக்கிட்டு இந்த மாதிரி இவர் பாரு எங்க கூட இருக்காரு, அவர் பாரு, இந்த கூட இருக்கவங்களுக்குலாம் எங்கேயாவது ஓட்டு இருக்கான்னு சொல்லுங்க பார்க்குறேன். நான் இந்த கூட மேடையில் உட்காந்துருந்தாங்களே, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு எதாவது இருக்கா சொல்லுங்க. வடக்க போனீங்கன்னா மோடி, கர்நாடகா போனீங்கன்னா ஆட்சி மாறும் மோடி, பாரதிய ஜனதா கட்சி. இங்கே கவுன்சிலர் கூட நிற்க முடியாது, ஜெயிக்க முடியாது. உங்களால் முடியுமா சொல்லுங்கள்? ஏதாவது கவுன்சிலர் சீட் ஜெயிக்கிறேன், தனியாக நின்று ஒரு எம்எல்ஏ சீட் ஜெயிக்கிறேன்னு அவரை சொல்ல சொல்லுங்கள். அன்புமணிலாம் இருக்காரு, அவருக்கு வட மாவட்டங்களில் பெரும் செல்வாக்கு. அது எப்படி அன்புமணிக்கு ஓட்டு போடுவாங்களா? அவங்க அப்பா ராமதாஸ் ஐயாவுக்கு ஓட்டு போடுவாங்களா? இல்லை, வளர்த்து ஆளாக்கி அமைச்சர் எம்பி இல்லாமலே அமைச்சர் பண்ணி அவருக்கு தலைவர் அந்தஸ்தை கொடுத்து அப்படிலாம் வளர்த்து ஒரு பிள்ளைய பெரிய தலைவனாக மாற்றிய அந்த தந்தைக்கே துரோகம் பண்ணுற மனிதனாக இருக்குது அன்புமணி ராமதாஸ். அவர் தாங்க இவரை டயர் நக்கினார். ஃபினான்ஸ்னால் என்னன்னு தெரியுமா அவனுக்குன்னு கேட்டார். அப்படியே கம்முனு எடப்பாடி பேரை சொல்லிட்டு கம்முனு ஆகிட்டார். அவர் எங்கேயாவது புகழ்ந்து பேச தெரியும் அவருக்கு, கொஞ்சம் படித்தவர் இல்லை. ஆனால் அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டார். அப்பா அழுகுறாரு, இவ்வளோலாம் பண்ணேன் அப்படின்னு. இப்போ பாமகவுக்கு ஒரு 4-5% ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அப்பாவுக்கு போடுவாங்க, பிள்ளைக்கு போடுவாங்களா? எனக்கு சொல்லுங்க. பொதுவா இளைஞர்களை நோக்கி மக்கள் அணி திரள வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிர்வாகிகள் பெரும்பாலும் அன்புமணி கூட இருக்காங்க. நிறுவனர், கட்சி வளர்த்தவர், உண்டாக்கியவர். அந்த காலத்திலிருந்து இந்த பாமக சரித்திரம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ அதுக்காக கஷ்டப்பட்டாருன்னு. அவர் ஒரு காலத்தில் குடும்பத்திலிருந்து யாராவது அரசியலுக்கு வந்தால் உச்சந்தெல்லிக்க வச்சு அடி பண்ணார். திமுக கூட்டணி வச்சுக்கிறத விட அம்மா பக்கத்தில் போய் படுத்துக்கலான்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி அம்மா தான் நாடாளுமன்ற சீட்லாம் கொடுத்து பெரிய ஆள் பண்ணாங்க. என் தங்கச்சி வீட்டுக்கு வந்து சகோதரி வீட்டுக்கு வந்து போகிறேன்னு சொன்னார். சகோதரி தான் வாழ வச்சாங்கன்னு சொன்னார். ஏதேதோ பண்ணார் அவர் அரசியலில். பாவம் விடுங்க, அவர் பெரியவர் பண்ணார். இந்த கட்சியை வாழ வைக்கிறதுக்காக இத்தனை சொன்ன சொற்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு பையனை நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்தார்ல. அப்போ யாருக்கு இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட்டர்ஸ் ஓட்டு போட போகிறாங்க? யாருக்குமே போட மாட்டாங்க. போட்டால் ராமதாஸ் ஐயாவுக்கு போடுவாங்க, இல்லாட்டினா அன்புமணிக்கெல்லாம் யாரும் ஓட்டு. அவர் அழுதுட்டாருங்க. அவர் அழுது நாடே பார்த்ததுங்க.
பல அரசியல் களத்தில் போனீங்கன்னா எடையூரப்பா குமாரசாமி ஏமாத்திருந்தா பக்கத்து ஸ்டேட்டில் அழுதாரு. அடுத்து சிஎம் ஆனார் அவர் எடையூரப்பா. முலாயம் யாதவ் சிங், அர்ஜுன் யாதவ் சிங் 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, கட்சி போச்சு. ஸோ இங்கே வந்து இந்த அந்த ஓட்டு பாமக கிட்ட இருக்குன்னு பிரதமர் மோடியை ஏமாத்துறதுக்கு தான் அன்புமணி ராமதாஸை, தன்னை அசிங்கமாக பேசுகிற அன்புமணி ராமதாஸை கூப்பிட்டு வந்து பக்கத்தில் வச்சிருக்காரு. அவர் கணக்கு தப்பு. இவன் போட்ட கணக்கு ஒன்று, அவன் போட்ட கணக்கு ஒன்று, இரண்டும் பிழையானது. எவன் போட்ட கணக்கு ஒன்று? யார் பாட்டு? கலைஞர் பாட்டு. தெரியாமல் இருக்கீங்க நீங்கள். சொல்லு. நீங்க அதிமுக வந்து ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருவோம், ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சிங்காங்க, இன்னொரு பக்கம் அதிமுக ஆட்சின்னு சண்டை போட்டுட்டு வந்து இருக்காங்க. கட்சிக்காரன் அதிமுக ஆட்சியா வரவே வராதுலாம் சொல்ல தயாரா இல்லை. என் கட்சி, என்னுடைய தலைவர்கள், எடப்பாடி தலைமையில் அதிமுக ஆட்சியை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாது. அதிமுக 4வது இடத்துக்கு போகுதுன்னு நான் பேசிட்டு இருக்கேன், 3வது இடத்துக்கு போகிறேன்னு பேசிட்டு. நீங்கள் ஆட்சியை பற்றி பேசுனா என்ன அர்த்தம்? இல்லை, அவங்க ஆட்சி அமைப்போன்னு ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் அதிமுக ஆட்சின்னு சண்டை போட்டுட்டு எங்க ஸ்டேஜ்லேயே சொல்லிங்க மோடி. ஆமாம், யாருமே எடப்பாடியவே முதல்வர் ஆத்மி எடப்பாடி பழனிசாமிக்கா லீடர், இவர் தான் சீஃப் மினிஸ்டர், முக்கியமந்திரி எல்லாம் சொல்லிய. என்டிஏ ஆட்சி அமையும், 2 இன்ஜின் 2 பக்கம் இழுத்துட்டு போவோம், பிச்சுட்டு போவோம் தானே பேசிட்டு போயிட்டாரு. ஏன் அப்போ சொல்றது எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் என் பேரை சொல்லுங்க, நான் தான் முதலமைச்சர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வரா? தைரியம் இருக்கா? எடப்பாடியை முதல்வராக அறிவிக்கிறதுக்கு மோடியோ இல்லை பாஜகவோ தயாரா இல்லைன்னு சொல்றீங்களா? தயாரா இல்லைன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? என்டிஏ ஆட்சி அமையும், என்டிஏ கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார்ல. எங்கேயுமே அதிமுக பேரை உச்சரிக்கல. அப்புறம் என்ன இவர் எங்கிருந்து வருவார்? அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. எடப்பாடியை வந்து மற்ற யாரும் முதல்வராக சொல்லலை, அது ஓகே. ஆனால் எடப்பாடியே தன்னை வந்து நான் என் தலைமையில் ஆட்சி அமையும்னு சொல்லலை. அவர் ஒரு பயத்துல தான் இருக்கிறாரா? பயத்துல இல்லை, அவர் கால் பார்த்தீங்கன்னா நடுங்கிக்கிட்டே இருக்குங்க. பக்கத்தில் மோடி உட்காந்துட்டு இருக்காரு, தைரியமாக உட்காருவார் அவரு. சொல்லல அப்படின்னு தானே உட்காந்துருக்காரு. பயம் வேற ஒன்றும் இல்லை. ஏன் சொல்றது தானே? புரட்சி தலைவி அம்மா ஆட்சி அமையும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமையும், எனது தலைமையில் தான் அந்த ஆட்சி அமையும், பாரதிய ஜனதா கூட்டணியோடு என்டிஏ ஆதரவோடு அமையும் சொல்லி ஏன் சொல்ல வேண்டியது தானே? என்ன காரணம் நினைக்கிறீங்க? பயம்தான். பயம் பயம் பயம். யாரு மேல? மோடி மேல. தமாஷா உங்களுக்கு? பிரைம் மினிஸ்டர் பார்த்தா என்ன? பிஜேபியினுடைய தலைவர், என்டிஏனுடைய தலைவர், தமாஷா. 2 பேரும் குலுங்கி குலுங்கி சிரிச்சு ஊரை ஏமாத்துறதுக்கு. நம்ம தினகரன் சிரிக்க மாட்டாரு, ஒரு பொய் சிரிப்பு. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அது மாதிரி. இது தினகரனுடைய போலி சிரிப்பு, உண்மையான சிரிப்பு இல்லை அது. அது மாதிரி தாங்க. ஓகே, பொதுவாக எடப்பாடி வந்து கூட உள்ளவங்களுக்குலாம் வந்து உண்மையா இல்லை, கூட இருந்தவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டாருன்னு ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரனும் அதே மாதிரி தானே, கூட உள்ள யாருக்கும் உண்மையா இல்லாமல் நிறைய துரோகம் பண்ணுறாரா? கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொன்னா கொஞ்சம் பேர் போய் தொலையிட்டோம், ரெட்டலைக்கு ஓட்டு போடுவோம், அது எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கு, அந்த ஆபீஸ் இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தான் பாருங்க. அத்தனை பேரும் இந்த தினகரன் உள்ளே வந்தோடனே அப்படியே மாறிட்டாங்க, இனி இவனை விடவே கூடாதுன்னு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தினகரன் போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட சேர்ந்த உடனே மான மரியாதை மதிப்பு எல்லாம் போய் எல்லாரும் கட்சியிலேருந்து வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே இது கேடாய் தான் முடியும். இதனால் ஒரு பெனிஃபிட்டும் 2 பேருக்கும் கிடையாது. இவங்களை நம்பி ஏமாற போகிறது பிஜேபி. அது அண்ணாமலை ஒதுக்கி என்னைக்கு வச்சதோ அன்னைக்கு அழிஞ்சு போச்சு அந்த கட்சி. இப்போ இந்த விஷயத்துல டிடிவி தினகரன் எடப்பாடிட்ட சரண்டர் ஆனாரா, இல்லை எடப்பாடி வந்து டிடிவி தினகரன்ட்ட சரண்டர் ஆனாரா, இல்லை 2 பேரும் பாஜக சரண்டர் ஆயிருக்காங்களா? எப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு தோணும்? அது என்ன முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா? பதில் சொல்லுங்க கார்த்தி. முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததான்னு கேட்குறீங்க? முட்டையில இருந்து கோழி வந்ததா? திருட்டு முட்டை, அதுல இருந்து கோழி வெளியில வந்துருச்சு, அது ஒரு திருட்டு கோழி. அதனால இதுதான் கணக்காங்க. எல்லாரும் எல்லாம் ஆதிக்கம், பலம், வெயிட் இதெல்லாம் தான் ஒரு மாறுதலை ஏற்படுத்தியிருக்கு. ஆகவே ஒப்புக்கொள்ளாத தினகரனை, சேர்த்துக்கொள்ள முடியாத தினகரனை, எந்த காலத்திலும் உள்ள விடக்கூடாது என்ற குறிக்கோளோடு இருந்த தினகரனை, வேலுமணியும் தங்கமணியும் ஒப்புக்கொள்ளாத தினகரனை எங்கள் செம்மலன்னா விடவே மாட்டார், அவங்க கூடலாம் சேர வேண்டிய அவசியமே இல்லைன்னு. அப்படிப்பட்ட தினகரனை அரவணைத்து முத்தமிட்டு கட்டி அணைத்து என்னன்னா பேசியிருப்பாங்க. நினச்சிங்கன்னா கேவலமாக இருக்குது. அதையெல்லாம் காது கொடுத்தே கேட்க முடியாது. இவனை ஒழிக்காமல் விட மாட்டேன்னு கங்கணம் கட்டிகிட்டு இருந்தார். இதுக்கு தான் இந்த கட்சி ஆரம்பிச்சதுன்னாரு.
அது எந்த வாயில போய் இவர் அண்ணன், அவர் அன்பு சகோதரர், இவர் அண்ணன், மக்கள் ஆப்படிப்பாங்க இருங்க. அன்பு சகோதரருக்கும் அண்ணனுக்கும் தமிழ்நாடு மக்கள் ஆப்படிப்பாங்கோ, அப்போ நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வரேன் எல்லா கதையும் நான். அது பெரிய ஸ்டோரி இருக்குது இன்னும். இல்லை, இப்போ டிடிவியவும் எடப்பாடியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று சேர்க்க வேண்டிய அவசியம் பாஜக என்ன? இதனால பாஜகவுக்கு என்ன பலன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி அழிஞ்சு போகிறது? கொஞ்சோண்டு ஓட்டு இருந்துச்சு, அண்ணாமலை எடுத்து அது காலி. இன்னும் கொஞ்சோண்டு ஓட்டு இருக்கு, அழியறதுக்கு யாராவது 2 பேர் வேணும்னு ஐடியா பண்ணிட்டாங்க. ஆகவே ராங் கால்குலேஷன், அழிவு காலம் வந்துருச்சு. இல்லை, பொதுவாக பாஜக வந்து கட்சிகளை உடைச்சி அந்த கட்சியை அழிக்கும் அப்படிங்கிறது தான் மற்ற மாநிலங்கள்ல நடந்தது. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் சேர்த்து வைக்கிறது. 2வது தடவை 3வது தடவை நீங்கள் வந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது என்னவோ பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பீஸாக உடைக்காத மாதிரியும், இவங்க 2 பேர்த்த சேர்த்து வச்ச மாதிரியும் பேசிட்டு இருக்கீங்க. எங்கெங்கே ஓபிஎஸ், எங்கெங்கே சசிகலான்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்போ எத்தனை பிரிவாக பண்ணிட்டீங்க, எங்களையும் சேர்த்து என்னையும் சேர்த்திய. இதெல்லாம் யார் பண்ணது? இல்லை, அது எடப்பாடி தானே வெளியே அனுப்புனது. அது பிஜேபி அவங்கள ஒன்றிணைக்க தானே பார்க்குது. ஏன் மற்றவங்களாம் என்ன உங்களை சுட வந்தாங்களா, கொலை பண்ண வந்தாங்களா? உங்களுக்கு எதிர்ப்பாக என்ன செஞ்சாங்க? உங்களை தான் சுற்றி வராரு, எங்கே விட்டாலும் அங்கே தான் வந்து நிற்கிறார் ஓபிஎஸ் அண்ணன். அப்புறம் ஏன் நீங்கள் கழட்டி விட்டீங்க? அந்த அம்மா வீட்டிலே உட்காந்துட்டு திமுக மேலே நான் இருக்கிறது திமுகவுக்கே தெரியல. உன் கட்சியில் இருக்கவனுக்கே ஒன்றும் தெரியலையே, திமுகவுக்கு எங்கே போய் தெரிகிறது? ஏன் கழட்டி விட்றீங்க? எல்லாத்தையும் சேர்த்துட்டு போக வேண்டியது தானே சார். இந்த பழனிசாமி மேலே எதிர்ப்பலை எல்லாமே இருக்குன்னா எல்லாரையும் ஒன்றா சேர்த்து காமிச்சிட்டு போக வேண்டியது தானே பிஜேபி. அதில் 2 பேரை சேர்த்துக்க மாட்டேன்னா ஏன்னா அவங்க 2 பேரும் ரவுடி கேடியா? இவன் உத்தம் புத்திரனா? இவன் என்னங்க அர்த்தம் இது? ஆகவே பிஜேபி கணக்கு வெற்றி பெற்றது. 4-5 உடைச்சிட்டாங்க. இப்போ டிடிவியை சேர்த்தது சும்மா ஒரு பம்மாத்துக்கு சேர்த்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அழிஞ்சு போகிறதுக்கு, அரசியல் அஸ்தமனம் ஆகிறதுக்காக இவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. சில பேர் சொல்கிறாங்க இப்படிலாம் ஒரு சேர்த்ததெல்லாம் காமிச்சு இவிஎம் ஒர்க் ஆகுமான்னு கேட்குறாங்க. அது மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. இவிஎம் ஒர்க் ஆகுமா இல்லையா எனக்கு தெரியாது. அதனால் அது எலக்ட்ரானிக் சிஸ்டம், இதனால் சேர்த்து அப்படி ஒரு ஏமாற்றலாமான்னு. அது மாதிரி தவறெல்லாம் இங்கே தமிழ்நாடு நடந்தால் தமிழ்நாடு வேறு மாதிரி மாறிடும். இங்கே பெரிய புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சிடும், கேரளாவில் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த வேலையெல்லாம் இங்கே நடக்காது நைனா. ஆகவே அதெல்லாம் நடக்காது. ஆகவே இந்த கூட்டணி வெற்றி பெறாது, மோசமான படு தோல்வியை அடையும். தினகரனை பொறுத்தவரை திரும்பி ஆர்கே நகருக்கு போக சொல்லுங்கள், ஆர்கே நகருக்கு பார்க்குறேன் நான். இமாலய வெற்றியை கொடுத்த ஆர்கே நகர் மக்களை திரும்பி பார்க்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் இந்த டிடிவி தினகரன். 20 ரூபா நோட்டு தெரியுமா? பாதி இந்த பிளாக் மணியை மாற்றிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவானுங்க, ஹவாலா மாதிரி பணத்துக்கு. அதை தான் செந்தில் பாலாஜி ஹீரோ யூஸ் பண்ணார் ஆர்கே நகரில் அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு. இமாலய வெற்றி அதுக்கு பின்னாடி ஒரு தடவை போய் அந்த மக்கள் இன்ப துன்பங்களை கேட்டதுண்டா? அங்கே போய் கடம்பூர் ராஜிட்ட தோத்தீங்க, இங்கே வந்து தேனியில் தோத்தீங்க, முடிஞ்சு போன கதைங்க. அதுக்கு முன்னுரை எழுத முடியாது. ஆகவே அது கூட்டணி வெற்றி பெறாது. வலு சேர்க்கும், ஆளுங்கட்சிக்கும் தாவேகாவுக்கும் பெரிய வலு சேர்த்து இந்த கூட்டம் கொடுத்துருக்கு. ஏன்னா நான் திமுக ஆட்சி ஒழிப்பேன், திமுக ஆட்சி ஒழிக்கிற நீ லஞ்சத்தை பற்றி பேசுறிய. 4800 கோடி திமுக கொண்டு வந்த அந்த லஞ்ச ஊழல் என்னாச்சு? அந்த லஞ்ச ஊழலில் மாட்டின இடியில் இருக்கவங்க என்னன்னாங்க? இன்கம் டேக்ஸ் ரைடு போனீங்களே என்னன்னாங்க? இந்த மாநில அரசு விட்டு வச்சிருக்க டிவிஎஸ்சியில் இருக்கவங்கள அத்தனை பேரும் ஊழல்வாதிகள் சுற்றி உங்களை பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் என்ன போய் ஸ்டாலினை முதல்வரை பேசுறது? அது யோகியதை இருக்கணும் பேசுறதுக்கு. நீங்களே பெருச்சாலி, ஊழல் பெருச்சாலிகள் நீங்கள். நாடு சொல்லிக்கிட்டு இருக்கு, கமிஷன் சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. எதுவுமே எடுக்கல ஆக்ஷனை. சென்ட்ரலும் எடுக்காது, ஸ்டேட்டும் எடுக்காது. மத்திய மாநில அரசுகளே, மானமிகு அரசுகளே இந்த ஊழல் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள்னு தெருவில் இறங்கி நான் போராடணும், வேறு வழியில் நாங்கள். ஆகவே மீண்டும் சந்திப்போம். உங்கள் கேள்விகள் கேட்டதற்கு மிக்க நன்றி. நல்ல நேரத்தில் நல்ல இன்டர்வியூ எடுத்தீங்க. பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி சார்.